சாமி சாமி வழி விடுங்க. பழனி வந்தாச்சு. ஏறுங்கடா, மணியாச்சு. ரெக்கார்ட் ஆகும், அப்போதைக்கு ஜூம் பண்ணி தீபன் கொஞ்சம் போட்டு விட்டுருவோம். தீபன் வாங்கினோன்னு போலாம். சட்டியை போடுங்கிறான். மகேந்திரம், திருப்பதி எப்படி இருக்கு? பழனி கிளம்பிட்டோம். திருப்பதி எப்படி இருக்கு? மணிமுத்து தான் உன்னை வந்து விசாரிச்சான். நண்பனை வந்து வரமாட்டேன்னா சொல்லியிருக்கேன்டா. லக்கு வாங்கிட்டு வந்துருங்க. தோத்தாலும் ஜெயிச்சாலும் These boys from பிரிஞ்சி குருமா. நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் டைமா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஆக்சுவலா இப்போ எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா திருச்சி மிளகுப்பாறை இருக்குல்ல, அந்த இடத்த தான் தாண்டிட்டு இருக்கோம். மணி இப்போ எக்ஸாக்டா ஒரு 5. எங்க போயிட்டு இருக்கோம்னா பழனி போயிட்டு இருக்கோம். பழனிக்கு ராஜ அலங்காரம் 6 to 8 தரிசனம். அந்த 6 to 8 கூட நாங்க போயிடலாம் அப்படின்ற மாதிரி ஐடியா பண்ணி போயிட்டு இருக்கோம். 3:30 மணிக்கெல்லாம் ஸ்டார்ட் பண்ணலான்னு பிளான் பண்ணோம். பட் ஆனால் 3:30 மணிக்கு கிளம்ப முடியல. அப்படி இப்படின்னு இழுத்து கொண்டு வந்து 1.5 மணி நேரம் இழுத்துருச்சு. மணி இப்போ எக்ஸாக்டா 5. நான் ஸ்டாப்பா எங்கேயுமே நிப்பாட்டாம அழுத்தி பார்ப்போம். அந்த கேப்ல எங்க 2 பேர்த்த தவிர மீதி இருக்க 4 பேர் டீ காஃபி எல்லாம் குடிச்சிட்டாங்க, ஃப்ரெஷ்ஷா இருக்கேன். வண்டி விட்டுறேன், நான் தான் இப்போ கருவாடு மாதிரி இருக்கேன். பார்ப்போம், எங்கேயாவது நிப்பாடி டீ குடிக்க முடிஞ்சுன்னா டீ குடிச்சு சாமியை பார்ப்போம். அப்படி இல்லைன்னா அங்கேயே ஸ்டே பண்ணிட்டு நாளைக்கு காலைல பார்ப்போம். ஓகேவாடா உனக்கு? எனக்கு வந்து பார்த்துருவோம் நம்ம. இவங்க தான் அந்த பாய்ஸ். ஹாய் சொல்லுங்க. டீ குடிச்ச பாய்ஸ், விட்டுட்டு டீ குடிச்ச பாய்ஸ். தீபன் ராஜுலு அவர் உங்களுக்கு தெரியுதா? அந்த கமெண்ட்ல சொல்லுங்க. செல்லு நோண்டிட்டு இருக்காரு. என்னடா பண்ணிட்டு இருக்கான் அவன்? எங்க தாவறது? நானே தவந்துகிட்டு இருக்கேன்டா. அதான் ஒண்ணுக்கு வருது. அந்த காமிங்க. ஓம் சார், காப்பி வந்துருச்சு, எடுத்துட்டு வந்துடுறேன். அது வரைக்கும் நீங்க இப்போ பண்ணியிருக்கடா டே. திண்டுக்கல் தாண்டிட்டோம், திண்டுக்கல் பார்டர்ல இருக்கோம். இப்பதான் ஒருத்தன் என்ன சொல்றான்னா சாப்பிட போறேங்கிறான், ஒருத்தன் ரெஸ்ட் ரூம் போறேங்கிறான். ஆல்ரெடி சாமி பார்க்க முடியுமா என்ன? நான் தான் பதட்டத்துல இருக்கேன். ஆனா ஒருத்தனுக்கு கூட அந்த பதட்டம் இருக்கிற மாதிரி தெரியல. இந்த பேருக்கு தம்பி காப்பி கொண்டு வர அவனை எப்படி தங்கி இருந்துட்டு நாளைக்கு காலைல ஆண்டி கோலத்துல பார்த்துட்டு ஆண்டியா தான் வர போறோம்னு நினைக்கிறேன். இவர் ஏதாவது சொல்றாரு கேளுங்க. சாப்பிடமோ இல்லையே, சாரி. சாமிய பாக்குற மேலயும் நைட்டு சாமி பார்க்காம யாரும் வண்டியை விட்டு கிளம்புற மாதிரி இல்ல, பஸ் ஏத்தி விடுற மாதிரி இல்ல. சாமி நைட்டு பாக்கலன்னா காலைல இருந்து பார்க்க வச்சுதான் கூட்டு வருவேன். அது எந்நேரமா இருந்தாலும் சரி. ஆக்சுவலா இந்த பிளான் வந்து பாத்தீங்கன்னா இது ரொம்ப நாளாவே இருந்துச்சு. பழனி பிளானு எப்படின்னா, நம்ம நைட் ஷோ படத்துக்கு போவோம். போயிட்டு அப்போதைக்கு திடீர்னு பாத்தீங்கன்னா பழனிக்கு போலாங்கிற மாதிரி சொல்லுவோம். எங்க கேங்ல ஒருத்தர் இருக்கான் மணிமுத்துன்னு, அதுல இது ஓவர்லேல காமிக்கிறோம். அவனோட லாஸ்ட் வீடியோல கூட வந்திருப்பாப்ல. ஆமா, புளியஞ்சோலை வீடியோல அவர் தான் வந்திருக்காரு. அவரு வந்து அது மாதிரிதான் தியேட்டருக்கு போயிட்டு முடிச்சுட்டு பழனி போலான்னு சொல்லிட்டு அவனை உஸ்பத்தி விட்டாச்சு. உஸ்பத்தி விட்டதுல தலைவன் என்ன ஆயிட்டான், பூஸ்ட் ஆயிட்டான். வாங்கடா நான் போயே ஆவண்டா. அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி. வண்டி எடுங்கடா,
ரெடி ஆயிட்டேன். அடுத்து 1 மாசத்துக்கு வந்து அதுதான் சொல்லிட்டு இருந்தான். இப்ப கூட இன்னைக்கு பழனிக்கு 3 மணிக்கு பிளான் பண்ணியிருந்தோம்ல, 5 மணிக்கு தான் வண்டி எடுத்தோம். 3:15 எங்களுக்கு போன் அடிச்சா நாங்க யாருமே எடுக்கல. ஒரே பயம், ஒரே பீதி ஆயிட்டுறா, இந்த திருப்பம் கொடுத்துட்டாங்கடா, உருட்டை கொடுத்துட்டாங்கடா. அப்புறமேட்டு தேத்தி தலையோட தேத்தி கார் எடுத்து கூட்டு வந்துருக்கோம். ஸோ அப்போ டீயை குடிச்சிட்டு திருப்பி ஜேர்னியை கண்டினியூ பண்ணோம். மணி இப்போ 6:30 ஒரு 1 மணி நேரம் 1.25 மணி நேரத்தில் போயிட்டோம்னா நாங்கள் மலை ஏறிடுவோம், சாமி பார்த்துடலாம். இன்கேஸ் ஒரு 8 கிட்ட ஆயிடுச்சுன்னு வைங்க, அவ்வளோதான், பழனி முருகனுக்கு அரோகரான்னு அங்கேயே படுத்துட வேண்டியதுதான். வந்துட்டாரு. ஏய் ஹீரோ, அதவே சாத்தலடா. தெரியல, பார்த்துட்டு இருக்கேன். எங்க கதவை காணோம். அப்புறமாட்டுக்கு அந்த இந்த படத்துல துரத்துற மாதிரிதான் ஒரு படம் பாத்துருக்கீங்களா? அப்படியே கொண்டாந்து விட்டுலாம். திண்டுக்கல் மாநகராட்சி தங்களை அன்புடன் ₹30 காஃபி, 12 ரூபா தான். ஏய் 4 காஃபி வாங்கணும்டா. அந்த பண்ணு 3 பண்ணு எவ்வளோ? எல்லாம் சேர்த்து 80 ரூபா இருந்துச்சு. 210 ரூபா கொடுத்தீங்க. 250 ரூபா கொடுத்தாரு. 80 ரூபா தான் இருந்துச்சு. 190 ரூபா வந்துச்சுடா. பாதாம் பால் 60 ரூபாடா. ஏய் பண்ண 130 ரூபாய்டா. பண்ண 30 ரூபா இல்லடா. இது எவ்வளோ? 120 ரூபா. அப்ப நான் வாங்க வந்தேன். 210 ரூபா. எங்கட போறீங்க? அம்மா இனிமேட்டு மணிமுத்த ஆட்டம்டா. நைட் ஷிஃப்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பாரு, எத்தனை படம் ஒண்ணா நீங்க தூக்கி இருக்கீங்க. ஆமா, வெளிச்சத்துல இருக்கவன் தான் இருட்ட பார்த்து. நான் இருட்டிலேயே வாழ்ந்துட மாட்டாங்க. ஜீவன் மூஞ்சி மட்டும் தான் பிரகாசமா தெரியுது. அப்பா ஐய காணவே காணோம். தூங்கிட்டானா? சாயந்தரம் சூரியன் வந்து மறையுது. அந்த வெளிச்சம் கூட என்னால தாக்க முடியல. அது வந்து என்ன சொல்றதுன்னு தெரியல. சூரியன் இல்லாத வாழ்க்கை. ஆமா, அவன் தோல் வந்து இந்த தோலா இருக்கு. மாருதி ஆரஞ்சு தரம். நார்வே காட்டுல பார்த்தவங்களா சூரியன் வராது. என்ன தோல்? நார்வே காட்டுல நார்வே சரியா வராது. அங்க வாங்க நார்வேல சூரியனே வராது. இவனே அன்னைக்கு நம்ம பேசிக்கிட்டோம்ல, நீ நானும் தானே பேசுறோம். தீவனை இப்படி சொல்றான், ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கு. அதெல்லாம் பீப்பெல்லாம் போட முடியாது. ஆமா, டூ வீலர்லாம் வந்தானுங்க உள்ள போயிடுவானுங்க. இங்கிட்டு என்ன பரமசிவம் இங்கிட்டு. ஆமா ஆமா, திருவான்மியூர் தானே. எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க, நான் இப்பதான் திருவான்மியூர் கிராஸ் பண்றேன்ட்டு. அவன் பையன் அங்கதான் இருப்பான். பார்த்து போன வாரம் போனேன், அப்ப பார்த்தேன். இந்த வரைக்கும் திருவான்மியூர் பீச்சே போனது இல்லடா. இல்லடா, எங்க அக்கா வீட்டுக்கு பின்னாடிதான். அதுதான் நான் போனது இல்லைங்கிற. எவ்வளவு டைம் போயிட்டு வந்திருக்கேன். இருக்காது நாங்க, அது தெரியும். பிராணா வர, நீயும் வா போலாம். அப்ப
இப்ப நீ தான் தெரியல. தீபன் தான் செல்லு பாக்குறனால தெளிவா தெரியலாம். வண்டி வருதுடா, அதுல ஏறிக்குவோமா? ஏய் நம்ம வண்டியில போறோம், சேரட்ல போறோம். இது என்ன வண்டிடா? எலக்ட்ரிக் வண்டி. ஒரு வழியா எப்படியோ ஓடி வந்து ஏறிட்டோம். அப்படி எடுக்காதடா, இப்படி ஏறா பெரிய இப்படி தான் வண்டி ஒன்று தெரியுதுல்ல, இப்படிதான் ஒன்று தெரியுதுல்ல. விக்கி உடனே மட்டும் எடுத்துக்கிறேன். எல்லாம் சொல்லிட்டு சவுண்ட் கொடு பண்ணி. உனக்கு தான் ஏதோ கலக்குதுனாப்ல. என்ன கலக்குது சொல்லுங்க. கொத்து பரோட்டா வேலை காட்டுது. கொத்து பரோட்டா, பசி வந்தா கொத்து பரோட்டா, திண்டுக்கல் கொத்து பரோட்டா, குளத்தூர் கொத்து பரோட்டா. கோயில் வந்து இப்படி பேசிடுவா. நினைச்சா கிடையாது. போ ஹரி ஹரி 9:30. மகேந்திரா, நாங்கள் பழனி வந்துட்டோம்டா. மகேந்திரா அவ்வளோதான். பழனி வந்துட்டோம். ஏன்டா மகேந்திரா, பழனி வந்துட்டோம். பாய்டா. அவ்வளோதான். நீ திருப்பதிலே கடை நீ செத்தடா. செஞ்சு கேட்கடா. ஹலோ. சாமி வழி விடுங்க. பழனி வந்தாச்சு, கொஞ்சம் தரிசனம் நல்லபடியா முடிச்சாச்சு. வீட்டுக்கு கிளம்பியாச்சு. தலைவர் தரிசனம் சிறப்பா முடிந்தது. ஏன்னா வெறும் குழம்பு பார்த்தீங்கன்னா அப்புறம் வயிற்றால போகும். என்ன பண்ண அதுதான் என்ன குழம்பா இருந்தானே. எங்க அப்பா அப்புறம் குடிப்பாரு. என்ன சோறு? குஸ்காவா ஒயிட் ரைஸ்? ஒயிட் ரைஸ். மக்களே, பழனி தரிசனம் நல்லபடியா முடிஞ்சு கடைசியா 7:30 மணிக்கு பார்த்துருப்பீங்க. நம்ம வந்து திண்டுக்கல் ரோட்ல கிராஸ் பண்ணோம். அங்கேருந்து பிடிச்சி ஒரு 7:45க்கு கோயில் பார்க்கிங் ரீச் பண்ணியாச்சு. அங்கேயே நாங்கள் விசாரிச்சிட்டோம். இந்த மாதிரி எவ்வளோ நேரத்தில் முடியும் அந்த மாதிரி கேட்டோம். 8:30க்கு முடியும். நாங்கள் பசங்கள்லாம் ஓடி வந்து கீழே இருக்க கேட்டு காத்துவாங்க, அது மலைக்கு கீழே. ஸோ அடிவாரத்தில் 8:30 மணிக்கு சாத்திடுவாங்கன்னு சொன்னாங்க. எப்படியா அடிச்சு பிடிச்சி ஓடி போய் கியூவில் நின்று 10 ரூபா டிக்கெட் எடுத்துட்டோம். வரவில்லை. 2 பேர் வேற வயிற்ற கலக்குது, வாந்தி வருதுன்னு சொல்லிட்டு மிஸ் ஆகிட்டாங்க.
அவங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு 10 ரூபா டிக்கெட் எடுத்துட்டு, ஆனால் ஒரு 1/4 மணி நேரம் தான் உள்ளே போய் நின்ட்டோம். மருதமலையில் என்ன பிரச்சனையோ, செட்டிக்குளத்தில் என்ன பிரச்சனையோ, அதே மாதிரி தான் இங்கேயும் அபிஷேகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1/2 மணி நேரம் உட்கார வச்சார் முருகன். அதையும் உட்காந்து ஜாலியாக கதை பேசிட்டு நாங்கள் வந்துட்டோம். ஒரு சில கிளிப்ஸ் எல்லாம் எடுத்திருக்கோம் மேலே. அது வந்து ஃபோன் நாட் அலௌடு. ஃபோன் வந்து நாங்கள் கீழே வந்து கொடுத்துட்டு போயிட்டோம். இப்போ பசங்க எல்லாமே காரில் லாக் பண்ணிட்டு போயிட்டாங்க. அங்கே ஒருத்தவங்க எடுத்துட்டு இருந்தாங்க. அவங்கள்ட்ட வந்து நாங்கள் அந்த கிளிப்ஸ் எல்லாம் வாங்கியிருக்கோம். மலை மேலே எடுத்தது நாங்களும் எங்கள் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டோம் அவங்க ஃபோன்லேயே. அது நாங்கள் உங்களுக்கு ஷேர் பண்ணுறோம். ஆனால் நீங்கள் போகிறப்ப அந்த மாதிரி பண்ணாதீங்க. நாங்கள் அவங்கள்ட்டையும் சொல்லிட்டோம், ஃபோட்டோலாம் எடுக்காதீங்க வைக்காதீங்கன்னு. எங்களுக்கு ஒரு ஆசை, அதனால நாங்கள் அதை எடுத்துக்கிட்டு போட்டுக்கிட்டோம். இப்போ கடைசியாக ஹோட்டலில் சாப்பிட்டு முடிச்சுட்டு திருச்சி கிளம்புறோம். நல்லபடியாக இனிதே பழனிமலை ட்ரிப்பு முடிஞ்சிச்சு. சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை, பழனி முடிஞ்சு அவ்வளோதாங்க. அடுத்து திருச்செந்தூருக்கு பார்ப்போம். அடுத்து திருச்செந்தூர்ல பார்ப்போம். பை. அமுக டுமுக அமால் டுமா அமுக டுமுக அமால் டுமா அமுக டுமுக அமால் டுமா